பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளுடைய இந்த காலை ஆராதனைக்காகவும் முதல் பரிசுத்த நாளுடைய இந்த காலை வேளையில் நம்முடைய ஈசிஐ தூய திருத்துவ தேவாலயத்தினுடைய இந்த பரிசுத்த நாளுடைய காலை ஆராதனையை இந்த முகநூல் நிலை வழி ஆராதிக்கும்படி ஆண்டவர் கிருபை தந்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை எல்லாம் தீங்கிருக்கும் நம்மை தப்புவித்து நம்மை கைவிடாமல் நடத்தின ஆண்டவரை துதிக்கும்படி இந்த காலை வேளையில் வந்திருக்கின்றோம். இவ்வாராதனை முழுவதும் நம்முடைய ஆண்டவர் நாமே பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக நம் பாடல் புத்தகத்தில் 25வது பாடல், ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். இந்த பாடலில் சில சரணங்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வழுவாமல் என்னை உமக்காக, என்னை கருத்தாக வழுவாமல் என்றும் உமக்காக, என்னையும் உமக்காக உமக்காக கொடுத்தீமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திராவும் இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஞான வினோதம் துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதம் துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லையாவும் அறுத்தீரே, அல்லையாவும் அறுத்தீரே. அலைகளையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திராவும் இன்றும் என்றும் துதித்திடுவேன். எல்லாம் சேர்ந்து கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. முந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே, மன்னாயமுக்கும் நீதானே, என்னாலும் எங்கள் துணை நீரே. இது நாள் வரை நம்மை கண்ணின் மணி போல் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக இந்த காலவெளியில் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு அவரை நாம் ஆராதித்து நன்றி செலுத்துவோம். மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். மேலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மேலே உந்தன் அருளாலே
சங்கீதங்களின் புத்தகம் 100ஆம் சங்கீதத்தை நாம் முறையாய் மாறி மாறி வாசிப்போம். The responsible reading Psalm number 100. சங்கீதங்களின் புத்தகம் 100ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர்ந்து எழுந்தறினார். மறுபடிக்கு ஏறி சர்வல பிதாவாக தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவிடத்தின் உயிருள்ளோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரி வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நின்று இந்த முகநூல் நேரலை வழியாக ஆண்டவரே உங்கள் திருச்சபை விசுவாச மக்களோடு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் இந்த 4 மாதங்களை கடந்து வந்தோம்ப்பா. குறிப்பாக நாங்கள் கடந்து வந்த மாதத்தை திரும்பி பார்க்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு அநேகர் அந்த கொள்ளை நோயினாலே ஆண்டவரை பிடிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இருக்கிறதை பார்க்கிறோம். இத்தனை பேர் ஆண்டவரே தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிற சூழ்நிலையை பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையின் மத்தியில் எங்களை இந்த புதிய மாதத்தில் இந்த 3ஆம் நாள் காலை வேளையில் உம்மை துதிக்கும்படியாக வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்கின்றோம். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசையாய் ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு நித்திய பேரின்பம் உண்டு. இதோ உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் ஜபிக்கிற போது எங்கள் இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வருகிற சூழ்ச்சிகளையும் ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம் தேசத்தில் இருக்கிற இந்த வாதையும் மாற்றி போட முடியும், முற்றிலும் எடுத்து போட முடியும். தேசத்தில் ஆண்டவரே அவர்கள் தங்கள் வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை இழந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மிக கடினமான ஒரு சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஆண்டவரே எங்களை பாதுகாக்கும்படியாக
எங்களை ஆளுகை செய்கிறவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காய் துதிக்கின்றோம். இப்போதும் உடைய பாதத்தில் ஆண்டவரே எங்கள் திருச்சபை குடும்பங்களையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவையின் மத்தியில் இருக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பலவீனங்கள், வியாதிகள், நெருக்கடிகள், உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறவருடைய ஆண்டவரே உபத்திரவங்கள் மாறுவதாக என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே வனாந்தர சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வருகிற ஆண்டவரே இந்த பாடுகள், உபத்திரவங்களோ ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் மாறி போக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலை ஆராதனையில் தொடர்ந்து உம்மை நாங்கள் பாடி துதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த மாதத்திலும் கூட எங்கள் திருச்சபையினுடைய ஊழியங்களை ஆண்டவரே நாங்கள் தடையின்றி நடத்த கிருபை தார். எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய தந்தை பேராயர், பிரதம பேராயர், ஆண்டவரே உடைய சென்னை பேராயர், பேராயர் கமிஷனரிமார்கள், ஏறு இயக்குநர்கள், போதகர்கள், குறிப்பாக ஆண்டவரே மிஷனரிமார்கள் எல்லாருக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். பலவிதமான தேவைகள் மத்தியில் ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த இந்த உன்னதமான ஊழியங்களை நிறைவேற்றி வர அப்பா நீங்கள் கிருபை தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றோம். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஊழியங்களிலும், சபைகளிலும், திருச்சபை விசுவாச குடும்பங்களிலும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை போஷித்து காத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். உட்காருவோம். இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே குறிக்கப்பட்ட திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை உள்ள திருமறை பகுதியை நம் திருச்சபையின் மூப்பர் சகோதரர் திரு காட்வின் ஐயா அவர்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10லிருந்து 17 வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதனம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால் இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடினால் ஜெப ஆலயத் தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாட்கள் உண்டு. அந்த நாட்களே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள். ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது உருவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுவதில்லையா? சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கண்டு அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். வாசித்த திருமறை பகுதிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் காலை வேளையிலே திருச்சபை குடும்பங்கள் யாவரையும் இந்த முகநூல் நேரலை வழியாக இவ்வாராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன்.
நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் சற்று நேரம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப் போகிறோம், துதி செலுத்தப் போகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம் துதியிலே பிரியப்படுகின்றார். இந்த துதி நேரத்தில் நாம் இருக்கிற இடங்களிலே கூட ஒருவேளை பாடுகிற பாடல்கள் நமக்கு தெரியாதவைகளாக இருந்தாலும் இந்த பாடல்களை கரங்களை தட்டி உற்சாக மனதோடு கூட ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற பொழுது நமக்கு எதிராய் வருகிற எல்லா தடைகளையும் எல்லா வியாதியின் அகோரங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். இந்த துதி வேளையை அருமையான நம்முடைய பாடகர் குழுவினர் அருமையான ராஜரத்ன ஐயா அவர்கள் இணைந்து நடத்துவார்கள். அந்த துதி வேளைக்கு முன்பு ஒரு சிறப்பு பாடலையே அவர்கள் பாடி அப்படியே துதி ஆராதனையை நடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
பேர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே. நீர் என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்றவர். நீர் என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்றவர். மாவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மாவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி 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 நன்றி. தாயின் கருவில் உருவான நாள் முதல் பேர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே. தாயின் கருவில் உருவான நாள் முதல் பேர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே. என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தவரே. என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தவரே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி 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 நன்றி. அப்படியே எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நல்ல காலவேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நன்றி செலுத்தபடியாக, ஆண்டுடைய கரத்திலே நாம் நன்றி செலுத்தபடியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வீடுகள் தோறும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய பாதத்தை அர்ப்பணித்து, இயேசப்பா இந்த கொடிய ஆண்டவரை தொற்றுனாலே இன்றைக்கு உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா இந்த வைரஸ் பரவி கிடக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்களுமை ஆராதிக்கும்படியாக இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீர் கொடுத்தபடியினால் உமை நாங்கள் சோதரிக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் கர்த்தரை சோதரிப்போம். அதே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். கலங்கிடாதே திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விழும். எல்லோரும் கண்களை மூடி கலங்கிடாதே திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உன்னதமானிலும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உன்னதமானிலும் பாடு. காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேதனையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேதனையிலும் துதிப்பேன். கர்த்தாவே துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி கர்த்தாவை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்தமான வில்லன் கரியதோ நம்மை மிக மிக விந்தையாய் நமக்கு நந்தமான வில்லன் கரியதோ நம்மை மிக மிக துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி கர்த்தாவை துதிப்போமே. தேரினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எல்லாம் சேர்ந்து சொல்வோமா? தேரினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடி நாடி ஓடியே வருவான் திருச்சபை நீர் மனமே. தேரினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக இன்றைக்கு வீடுகள் தோறும் அப்பாவை நாம் ஆராதித்து நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த காலவெளியில ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் தேவ பிரசன்னமை நடத்தபடியாக, அப்படி அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பபடியாக, இந்த கொடிய தொற்றானது நம் மீது பரவாதபடி கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை கர்த்தர் ஊற்றி நம்மை ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்தபடியாக, இந்த 5ஆம் மாதம் தேவ பிரசன்னமோடு இருக்கபடியா, எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாகி ரட்சிக்கபடியாக எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்னைக்கு வீடுகள் தோறும் முழங்கால் படித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே இந்த கொடிய வைரஸானது எங்களை தாக்காதபடி உம்முடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை ஊற்றி ஆண்டவரே ஒவ்வொரு நெற்றியிலும் பூசபடியாக தேவ கிருபைகளோடு இருக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இப்படி வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இப்படி அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஹalleluya ஹalleluya. அவரோடு நாம் செலவிடும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று ஒரு விசையாக தேவ கரத்தை நம்மை ஒப்பு கொடுத்து உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போவதில்லை என்று சொல்லி எல்லோரும் ஆண்டுடைய கருத்தமை ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் வாய்களை திறந்து இன்றைக்கு வீடுகள் தோறும் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து தேவ பிரசன்னத்தை நாம் நிரப்பும்படியாக அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே வீணாய் போகாதபடி தேவ பிரசன்னத்தினால் நடத்துவீராக. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. கடந்த 4 மாதங்களும் தேவனமை பாதுகாத்து தேவனமை ஆசீர்வதித்து இந்த 5ஆம் மாதம் முழுவதும் தேவ கிருபை நம்மை தாங்கபடியாக, அவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும்படியாக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து அப்பா உம்மோடு செலவிடுகிற இந்த ஒவ்வொரு நிமிடங்களும் ஆண்டவரே வீணாய் போகாதபடி என் தேவனங்களை நடத்துவீராக என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை நேராக பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை நாம் சேவிக்க பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம் இல்லங்களிலே இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம்.
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான காலங்களில் இன்னைக்கு வீடுகள் தோறும் அமர்ந்து கொண்டிருக்கிற அப்பாவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு கேட்கிற இப்படி வார்த்தைகள் அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியா அப்பாவின் கரத்தில் ஒப்புக்கொடு. அன்பையா ஊழியங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மீண்டும் ஒரு முறை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். பரிசுத்த நாளின் காலை வேளையில் நாம் கேட்க போகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வாசித்த திருமறை பகுதியான லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை உள்ள வேத பகுதியை வாசித்தோம். உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகின்ற இந்த மாதத்திற்கான இந்த முதல் வாரத்தில் தீமையின் வல்லமை மீது நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய வெற்றி. தீமையின் வல்லமை மீது கிறிஸ்துவின் வெற்றி. சமீபத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயமாக விழுங்க பண்ணினார், அல்லது மரணத்தை ஜெயித்தார், மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். இந்த மரணத்தின் மீது வெற்றி சிறந்த கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் நமக்கு எதிராக வருகின்ற தீமையினுடைய வல்லமை மீது, சத்ருவினுடைய வல்லமை மீது வெற்றி கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். அவர் எப்படி சத்ருவின் வல்லமையின் மீது வெற்றி கொடுக்கிற கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லி வாசித்த வேத வசனங்கள் மூலமாக நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். அது ஒரு ஓய்வு நாள். கர்த்தராகிய இயேசு வழக்கம் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஜெப ஆலயத்திற்கு செல்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஒரு வாரமும் தவறாமல் ஜெப ஆலயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். அதை தான் முன்மாதிரியாக ஒவ்வொரு ஜெப ஆலயத்திற்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் அல்லது தலைவர்கள் இருப்பார்கள். அந்த தலைவர்களோடு கூட சில உதவியாளர்கள் இருப்பார்கள். இதோ வேத பகுதியிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சென்ற ஜெப ஆலயத்தில் ஒரு ஜெப ஆலய தலைவன் இருக்கு. இந்த ஓய்வு நாளிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை பிரசங்கிக்கும்படி அந்த ஜெப ஆலயத்தினுடைய தலைவன் அனுமதி கொடுக்கின்றார். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவானவரும் அந்த ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் நேரம் வந்த பொழுது அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்றார். அவர் போதனை பண்ணி கொண்டிருக்கிற பொழுதே அந்த ஜெப ஆலயத்திற்குள்ள மக்கள் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறதிலும் கடவுளை தொழுது கொள்கிறதிலும் ஆர்வத்தோடு கூட கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் தானே கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அந்த ஆலயத்தினுடைய வாசலுக்கு உள்ளே குனிந்தவாறு உள்ளே வந்து உட்கார்ந்து கொள்கின்றார். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தூரத்திலிருந்தே பார்க்கிற பொழுது நம்முடைய நிலைமை என்ன, நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தின் சூழல் என்ன என்பதை ஆண்டவர் தெளிவாய் அறிந்து கொள்வார். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஊனம் கொண்ட அந்த பெண்மணியை பார்க்கின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவருக்கு அந்த பெண்மணிக்கு இருக்கிற இப்படிப்பட்ட இந்த பலவீனம் எதனால வந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவாய் உணர்ந்து கொண்டார். கிட்டத்தட்ட வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தன்னுடைய பிரசங்கத்தை முடித்த மாத்திரத்தில் தனக்குள் இந்த பெண்மணிக்கு இருக்கிற இந்த குணம் எதனால வந்தது என்று சொல்லி அறிந்து கொண்ட ஆண்டவர் நேரடியாக அந்த பெண்ணை அழைக்கின்றார். தமிழத்தில் அழைத்து எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க, 18 வருடமாக ஒரு ஆவி இந்த பெண்ணை ஊனப்படுத்தி வைத்திருந்தது. பிறவியிலே ஊனமா பிறக்கல, அல்லது வேறு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை வேறு விபத்தினாலோ இந்த ஊனம் அந்த அம்மாவுக்கு ஏற்படல. ஒரு அசுத்த ஆவி, ஒரு தீமையான ஒரு வல்லமை நிறைந்த ஆவி இந்த பெண்மணியை நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடிக்கு தன் ஊனத்தினால கட்டி வைத்திருந்தது. பிசாசு பல விதத்திலே செயல்படுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளை அழித்து விடும்படிக்கு நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அசுத்த ஆவி சிலருக்கு வருகிற பொழுது, சிலருக்கு பிடிக்கிற பொழுது, அவர்கள் தங்களுடைய சுய நினைவுகளை இழந்தது போல தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற, அடித்து கொள்ளுகிற, காயப்படுத்தி கொள்ளுகிற நிலைக்கு அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட பெண்மணிக்கோ நிமிர்ந்து வழக்கமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதபடிக்கு 1 வருஷம் அல்ல, 2 வருடம் அல்ல, 18 வருடம் இந்த அசுத்தாவியினுடைய வல்லமையினால கட்டப்பட்டிருந்தார். இதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண் ஆலயத்திற்கு உள்ளே வருகிற பொழுதே அவர் உணர்ந்து கொண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யூதர் கலாச்சாரத்தில் ஓய்வு நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள், பாரம்பரியம் மிக்க ஒரு நாள். அவர்கள் அந்த நாளில் ஆண்டவரை ஆராதிக்கிறதை தவிர, தொழுது கொள்ளுகிறதை தவிர வேறு எந்த வேலையிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அது அவர்களுடைய பாரம்பரியமான மரபு, அதை மீறவும் மாட்டார்கள். அப்படி மீறுகிறவர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க, அந்த அம்மாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு, எனக்கு 18 வருஷமா இந்த பலவீனத்தில் நான் இருக்கிறேன், இந்த பலவீனம் எப்படி வந்தது எனக்கு தெரியல, என்னை குணப்படுத்துன்னு சொல்லி கேட்கல. ஆனால் இந்த 18 வருடமும் அவர்கள் ஆலயத்திற்கு வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு கூட இருக்கிற நாமும் கூட ரெகுலராக ஆலயத்திற்கு வருவதற்கு எக்ஸ்கியூஸ் பண்ணுறோம், காரணங்களை சொல்லுகின்றோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரோ இல்லையோ, ஆலயத்திற்கு வருகிறதுனால எனக்கு நன்மை வருகிறதோ இல்லையோ, நான் என் கடவுளை தேடி ஓடி வருவேன் என்று சொல்லி பிரியமானவர்களே வாஞ்சியோடு கூட வந்து உட்காருகின்றான். ஆகதான் ஆண்டவரே அந்த பெண்மணியை பிரியமானவர்களை அழைக்கின்றார். அழைத்தது மாத்திரமல்ல, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்படுவாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில்
இந்த 18 வருஷம் ஒரு தீய ஆவி, ஈவில் ஸ்பிரிட், இது பெண்மணியை நிமிரக்கூடாதபடி கட்டி வைத்திருந்தது. எவ்வளவு நாளுக்கு குனிந்து கொண்டே வாழ முடியும்? குனிந்து கொண்டே எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவானுடைய வல்லமையான கரம் அந்த பெண்மணியை தொட்ட மாத்திரத்தில் அசுத்த ஆவி, பலவீனப்படுத்துகிற அந்த அசுத்த ஆவி, கூணப்படுத்தி வைத்திருந்த அந்த அசுத்த ஆவி அந்த பெண்மணியை விட்டு விலகி ஓடிவிட்டது. ஆண்டவர் இந்த தீமையான அசுத்த ஆவியின் மீது வெற்றி கொடுத்தார். இந்த பெண்மணிக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு சகல காரியத்திலிருந்து வெற்றியை கொடுக்கிறது. கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் வெற்றியை நிச்சயமாக கொடுப்பார். நம்முடைய சூழ்நிலைகள் துரிதமாக மாற்றப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால், நம் வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே பாவத்தின் மீது ஆண்டவர் வெற்றி கொடுத்திருக்கிறார். சாபத்தின் மீது வெற்றி கொடுத்திருக்கிறார். வியாதி இப்போதும் கூட நாம பார்த்தோம், சத்ருவின் சகல சத்ருவினுடைய வல்லமையின் மீது கர்த்தர் வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 1ஆம் தேதி இந்த கொரோனா நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சிலவற்றை சொன்னேன். கிட்டத்தட்ட எல்கேஜி படிக்கிற பிள்ளைகள் இருந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வரையும் எக்ஸாமே எழுதாம வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. இல்லைன்னா எத்தனை பிள்ளைங்க ஃபெயில் ஆகி உட்காந்துட்டு இருப்பாங்க தெரியல. அநேக ஆசிரியர்கள் இந்த பசங்களெல்லாம் ஃபெயில் ஆகிக்கணும், ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரல, சரியா கீழ்ப்படியலன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா அதையும் மீறி அவர்கள் வெற்றி பெற்று அடுத்த வகுப்புக்கு செல்ல இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேர்வு எழுதி வெற்றி வரப்போகிறது என்று சொல்லி சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய வேலை ஸ்தலத்திலும், நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் சொன்ன ஓய்வு நாளில யூத கலாச்சாரத்துல இப்படிப்பட்ட அற்புதம் கொடுக்கிற, சுகம் கொடுக்கிற செயல்களை அந்த ஆலயங்களிலே மக்கள் பார்த்ததே இல்லை. நம்முடைய கிறிஸ்துவானவர் அந்த 18 வருஷமா கட்டப்பட்டிருந்த அந்த பெண்மணிக்கு நல்ல நாள் வேற நாள் அவர் பார்க்கல. இதுதான் விடுதலை நேரம் என்று சொல்லி உடனே அழைத்து விடுதலை கொடுக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அந்த ஜெப ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி செய்ததை கண்டு மிகவும் எரிச்சல் அடைகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், மிகவும் கோபம் கொள்கின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் என்ன? நான் உன்னை பிரசங்கம் பண்ண சொன்னா பிரசங்கத்தை மட்டும் பண்ணிட்டு நீ போயிடணும். இங்க வந்து சுகம் செய்யற, அற்புதம் செய்யறன்னு சொல்லி ஓய்வு நாளில இதையெல்லாம் செய்கிறாய. மற்ற 6 நாள் இருக்கிறது, அந்த 6 நாளில இவர்கள் எல்லாம் வந்து சுகம் பெற்றுக் கொள்ளட்டுமே, இது கடவுளுடைய நாள் அல்லவா என்று சொல்லி பிரியமானவர்களை அங்கே குழுமி இருக்கிற மக்களையும் கடிந்து கொள்கின்றார். இயேசு கிறிஸ்துவானவரையும் ஒரு விதமா ஏளனமாக தன்னுடைய இகழ்பேச்சினால இகழ்ந்து பேசுகிறார்கள். ஜெபாலய தலைவன் மட்டுமல்ல, அவனோடு கூட இருந்தவர்கள் கூட. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெப ஆலயம் என்பது எதற்காக? ஆலயம் என்பது எதற்காக? கடவுளை தொழுது கொள்ளுகிற ஒரு தலத்தில் கடவுளுடைய மக்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு உண்டாகிற வாதைகளில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இடம். ஆண்டவரை மகிமைப்படுத்த படுத்த படுத்த
கடவுள் கிரியை செய்கிற ஒரு இடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சபை என்பது தத்தளித்து கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றுகிற, உதவி செய்கிற அப்படிப்பட்ட அந்த மனப்பான்மையை உடையக்கூடிய ஒரு நிலைக்காக தான் கர்த்தர் இந்த சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படியே விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி திருச்சபைகளை சுத்திகரித்து இருக்கிறார். ஜெபாலய தலைவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நான் சொல்றதை தான் செய்யணும், உங்க விருப்பப்படி இங்க ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அங்க அமைதியா இருக்கல. முதலாவது நான் சொன்ன தீய வல்லமையின் மீது கிறிஸ்துவானவர் வெற்றி கொடுக்கிறார். இந்த 18 வருஷமா இருந்த அந்த தீய வல்லமையின் மீது கர்த்தர் இந்த பெண்மணிக்கு வெற்றி கொடுத்தார். இரண்டாவது, நிமிர கூடாதபடி தடை செய்யும் தீய மனிதர்கள் மேல் கிறிஸ்துவின் வெற்றி உள்ளது. நாம் நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற ஏராளமான மக்கள் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பாரம்பரியத்தை காட்டி, மரபுகளை சொல்லி, வழிமுறைகளை சொல்லி விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற, அவர்களும் சமூகத்தில் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மக்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரக்கூடாதபடிக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய அநேகர் பிரியமானவர்களே நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். இங்க நாம் வாசிக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபாலய தலைவர் ஏன் கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்த ஆலயம் இந்த ஓய்வு நாளில் கர்த்தரை தொழுது கொள்றதுக்கான ஒரு நாள். இந்த இடத்துல நீங்க இப்படி போய் செய்றீங்களே என்று சொல்லி பிரியமானவர்களை சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் மிகவும் கோபம் கொண்டு பதில் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பதிலை கொடுக்கிறார்? நல்ல கவனிங்க. வேதத்தில் வாசிக்கிற 15ஆம் வசனம், மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமுடைய குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதாய் இருக்கிறது இல்லையா என்று எரிச்சலோட, கோபத்தோட, துணிச்சலோட இந்த ஜெப ஆலய தலைவனை ஆண்டவர் கடிந்து கொடுக்கிறார். சுகம் பெற்றால் அந்த பெண்மணி தன் வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் கொடுத்த அந்த விடுதலையை பிறருக்கும் போய் சொல்லி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவின் புகழ் பரவக்கூடாதபடிக்கு தடை செய்கிறவர்கள் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஓய்வு நாளில ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கழுதைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த மக்கள், இந்த மனிதர்களுக்கு கொடுக்கவில்லை. அதிலும் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த பெண்மணி யார் என்று சுட்டி காட்டுகிறாள். இவள் ஆபிரகாமினுடைய குமாரத்தி. ஆபிரகாமினுடைய மகள் விடுதலை இல்லாமல், சுகம் இல்லாமல், வியாதியிலும் சத்துருவின் கிரியையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, இவளை விடுதலை ஆக்குவது எத்தனை முதன்மையானது என்று சொல்லி பிரியமானவரே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்மை நம் சூழலிலே எல்லா விதத்திலும் ஃப்ரீடமா வாழக்கூடாதபடிக்கு சில கட்டுப்பாடுகள் கொடுக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அப்படிப்பட்ட ஒரு அடிமையில தான் அவங்க இருந்தாங்க. சுயமா எதுவுமே செய்ய முடியாது, பிறருடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. இன்றும் சில உலக நாடுகள் சில ஆதிக்க சக்திகளின் கீழ் தான் கட்டுப்பட்டு இருக்கிறது.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். முதலாவது சொன்ன தீமையின் வல்லமை மீது, சுகமாய் வாழக்கூடாதபடி தடை ஏற்படுத்திய அசுத்த ஆவியின் மீது கிறிஸ்துவுடைய வல்லமை வெளிப்பட்டது. கிறிஸ்து வெற்றி கொடுத்தார். இரண்டாவது, நிமிரக்கூடாதபடி தடை செய்யும் தீய மனிதர்கள் மேல் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து வெற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த சம்பவத்தின் வழியாக, இந்த வாசித்த திருமறையின் வழியாக பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீமையான வல்லமை உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் என்கிற ஒரு தீமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மிக பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது. அநேக உயிர்களை பறித்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தீமையான கொள்ளை நோயின் மீது அவர் வெற்றி கொடுக்க அவர் வல்லவராய், நல்லவராய், போதுமானவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் பாடுபட்டதினாலே பாடுபடுகிறவர்களாகிய நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 39வது வசனம் முழுவதும் நாம் வீடுகளிலே இந்த வேத பகுதியை வாசிக்கலாம். ஒரு சில வசனத்தை மட்டும் வாசித்து நாம் இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். முடிவாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம், சகல தீமையின் மீது ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 நாட்களை ஊரடங்கு மூலமா அந்த தொற்று பரவுகிறது நிமித்தம் நாம் வீட்டிலே கழித்து விட்டோம். சில தளர்வுகள் இன்னும் சில தினத்திலே கொடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சுய தொழில்களையும் வியாபாரங்களையும் தொழில் நிறுவனங்களையும் சில கட்டுப்பாடுகளோடு கூட நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி, இதெல்லாம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஆலயங்களிலே மக்கள் அதிகமாக கூடி வரக்கூடாது என்கின்ற இன்னும் அந்த தடை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு கொள்ளாத கொரோனா என்கிற கொள்ளை நோய் காரணமாய் இருக்கிறது. நமக்கு ஒரு ஏக்கத்தோடு பாரத்தோடு கூட இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய அன்பை விட்டு இந்த கொரோனா என்கிற தொற்று நம்மை பிரித்து விடுகிறதா இருக்கிறது, ஐக்கியத்தை பிரித்து விடுகிறதா இருக்கிறது. வாசித்து பார்க்கலாம். வாசிக்கலாம். 31ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வாசிங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆம் பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆம், இந்த கால சூழ்நிலையிலே நம்முடைய ஆண்டவர் கூட அவருக்கு வந்த சில தீமையான செயல்கள் மீது வெற்றி கொள்வதற்கு மிக பொறுமையோடு கூட இருந்தார். பல பாடுகளை சகித்தார். அந்த தீமையான செயல்கள் மீது வெற்றி கொடுப்பதற்காக பிரியமானவர்களே அவர் காத்திருந்தார். அவருடைய மரணம் இந்த தீமையான செயல்களிலிருந்து வெற்றி கொடுக்கிறது. இன்றும் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவராய் வெற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நாம் பல சூழ்நிலையில, பல உபத்திரவத்துல, பல போராட்டத்துல, பல பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறார் 39வது வசனத்துல, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட நாம் சொல்ல முடியும்? We shall overcome. We shall overcome someday. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், இந்த கொள்ளை நோயின் மீது கர்த்தர் நமக்கு வெற்றி கொடுப்பான். உபத்திரவங்களிலிருந்து நமக்கு வெற்றி கொடுப்பார். பாடுகளிலிருந்து வெற்றி கொடுப்பார். தரித்திரமான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுப்பார். இந்த ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த 18 வருஷம் இந்த ஊனம் ஏற்பட்ட நிலையில விடுதலையற்றிருந்த இந்த பெண்மணிக்கு, ஒரு ஆபிரகாமுடைய மகளுக்கு ஜெயம் தந்தது போல, சகேயு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சகேயுவை பாவத்திலிருந்து விடுவித்து சகேயுவையும் ஆபிரகாமுடைய குமாரனாக கர்த்தர் மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அவருடைய பிள்ளைகள், இப்படி சொந்த இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். நமக்கும் ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். தீமையான செயல்கள் மீது, சத்ருவானவன் மீது, பொல்லாத மனிதர்கள் மீது, சூழ்ச்சிகள் மீது, பலவிதமான இக்கட்டுகளிலிருந்து ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் வல்ல பெரும் காரியங்களை ஆண்டவர் தாமே நமக்கு செய்வாராக. தேவன் தாமே திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். சில ஊரடங்கு தளர்வுகள் இருந்தாலும் இன்னும் கிட்டத்தட்ட மே மாதம் 17ஆம் தேதி இரவு வரை ஆலயங்களிலே கூடி வழிபாடுகள் நடத்தக்கூடாது என்கின்ற அந்த ஊரடங்கு அப்படியே நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளோடு இந்த பிரச்சனை நீங்கிவிடும். கர்த்தருடைய திருப்பந்தியிலே வந்து அவருடைய சமூகத்திலே, அவருடைய திருப்பந்தியிலே பங்கு கொள்ளலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில, முக்கியமாக சென்னை பட்டணத்தில் இந்த கொரோனா தொற்று சமீபமாக காலமாக அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. சென்னை பட்டணத்தில் இருக்கிற நாம் இந்த சூழ்நிலையில மிக மிக ஜாக்கிரதையோடு கூட இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம் அப்படின்றத விட இனி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் நமக்கு இன்னும் சோதனையின் நாட்களாக இருக்கிறது. ஆகவே நம் வீடுகளில் வழக்கமாக மிக ஜாக்கிரதையோடு இந்த தொற்று பரவாதபடி நாமும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளும்படி, பாதுகாத்துக் கொள்ளும்படி ஞானமாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடல் புத்தகத்தில்
314வது பாடல்ல சில சரணத்தை மட்டும் பாடி நாம் ஜெபிக்க போறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்தத்தோடியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்தத்தோடியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே எனக்குமே அஞ்சினேன், எனக்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சகல சத்ருவினுடைய வல்லமையின் மீது கர்த்தராகிய கிறிஸ்துவே நீர் வெற்றி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மரணத்தை வெற்றி கொண்டவரே நீ துதிக்கிறோம். இதோ எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா கார் இருள் நீங்கி போகும்படி உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. எத்தனை நாட்கள் கடந்து போனாலும் இது கூடாது, இது நடக்காது, இது முடியாது என்று உலகமும் சத்ருவும் சொல்லலாம். ஆண்டவரே, நாங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
எங்களுடைய கண்கள் எல்லாம் பாவமையே நோக்கி கொண்டிருக்கிறது. உதவி வரும், ஒத்தாசை அனுப்புவீர், எங்களுக்கு தயவு காண்பிப்பீர், எங்கள் மீது இருக்கிற எரிச்சலை மாற்றுவீர், எங்களுடைய தப்பிதத்தை மன்னிப்பீர் ஆண்டவரே. எங்களுக்கு கோபாக்கினையும் மரணமும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால நேரிடாதபடிக்கு எங்களையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் பட்டணங்களையும் எங்கள் தெருக்களையும் எங்கள் கிராமங்களையும் உலகத்தையும் ஆண்டவரே வல்லமையினாலே நீ பாதுகாத்துக் கொள்வீராக. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கின்றோம், எங்கள் நம்பிக்கையை உம்மீது வெளிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அநேக குடும்பத்திலே பொருளாதார நெருக்கடி ராஜா, ஒரு மாதம் தாண்டி வேலைக்கு போக முடியல. எங்கள் குடும்பங்கள்ல அநேக டாக்ஸி ஓட்டுகிறவர்கள், ஆட்டோ ஓட்டுகிறவர்கள் உண்டு, சுய தொழில் செய்கிறவர்கள் உண்டு. வேலைக்கு போனாதான் அந்த நாளை நடத்த முடியும் என்ற நிலையில ஆண்டவரே உண்டு ராஜா. இந்த கொரோனா தொற்று இன்னும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற அதே ஒரே காரணத்தினால் ஆண்டவரே எங்கள் மீது கரிசனை கொள்கின்ற இந்த அரசாங்கங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஊரடங்குகளை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கும் இதை குறித்து ஆண்டவரே இந்த நிலை மாறாதா, இன்னும் எவ்வளவு காலம் என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்ப்போடு கூட மனசோர்வோடு கூட இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துன்பத்தில், எங்கள் சோர்வான நேரத்தில் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்ப்பா. இதோ உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதை நேரலை வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகும், உம்மால் கூடும். எத்தனை காலங்கள் கடந்து போனாலும் நாங்கள் பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த சூழல்கள் மாறி போய்விடும், இதுவும் கடந்து போய்விடும் என்று சொல்லி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இவைகள் மீதும் நாங்கள் வெற்றி கொள்வோம். ஒரு நாள் வரும், ஜெய கிறிஸ்து எங்களுக்கு இந்த தீமையின் செயல்களில் இருந்து வெற்றி கொடுப்பார். அவர் ஜெயம் கொடுக்கிறவர். நாங்கள் சோர்ந்து போகாமல் உண்மையே நோக்கி கூப்பிட தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை சகல சத்துருடைய தீய செயல்களிலிருந்து விடுவித்தருவோம். எங்களை நிமிர்ந்து நடக்க பொண்ணாண்டுகிற உலகம் எங்களை கீழே தரை மட்டும் தாழ்த்துகிறது. நிமிரக்கூடாதபடிக்கு இந்த சமூகம் எங்களை எல்லா விதத்திலும் ஆண்டவரை நசுக்குகிறதப்பா. மேன்மை அடையக்கூடாதபடி, உயர் படிப்புகளை படிக்கக்கூடாதபடி, உயர் ஸ்தானங்களில் உயர் வேலைகளில் செல்லக்கூடாதபடிக்கு ஆண்டவரே சில கட்டுப்பாடுகளோ சில சட்டங்கள் ஆண்டவரை ஏழை எளிய மக்களை இன்னும் ஆண்டவரை அவர்கள் சுயமாய் நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் சிலருடைய சூழ்ச்சியினால் ஆண்டவரை நடந்து கொண்டிருக்கிறதை பாருங்க. சத்துருவின் சூழ்ச்சிகளோ மனிதனுடைய சூழ்ச்சிகளோ ஆண்டவரை மாறி போகட்டும் என்று தகப்பனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கடந்த மாதத்தில் எங்கள் திருச்சபையினுடைய அன்றாட ஊழியர்கள் தடையில்லாமல் நடக்கவும், ஊழியக்காரர்கள், மிஷனரிமார்கள், ஏழை எளிய மாற்று பிள்ளைகள் பல சமூக பணிகள் தொடர்ந்து செய்வதற்கு தங்களுடைய உதாரணத்துவமான தசமமாக காணிக்கைகள் தங்கள் இல்லாமையிலும் தங்கள் வறுமையிலும் ஆண்டவரே எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை வந்து அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய திருச்சபை கணக்குகளிலும் அக்கௌண்ட்ஸ்லையும் தனிப்பட்ட முறையில் செலுத்தி இருக்கிறார்கள். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் கடந்த மாதத்தை காட்டிலும் ஆண்டவரே எங்கள் சபை மக்களுக்கும் சபைக்கும் ஏராளமான தேவைகள் இருக்கிறது அப்பா. நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கும். அரசு பணி செய்கிறவர்கள் ஆண்டவரே, தங்கள் ஊதியம் பெற்றவர்கள், ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவர்கள், தங்களுக்கு வருமானம் கிடைத்து கர்த்தரைகளை
குறையில்லாமல் போஷித்தார். ஆகவே கர்த்தருடைய நாமத்திற்கும் நாங்கள் மகிமை செலுத்துவோம் என்று சொல்லி ஆண்டவரே, அவர்கள் விசுவாசத்தோடு கட்டாயத்தினாலும் அறிவிப்பினாலும் அல்ல ஆண்டவரே, அவர்கள் நம்பிக்கையோடு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் கனப்படுத்திட்டார். ஆசீர்வாதத்தை பெறட்டும், பெரிய காரியங்களை கற்று செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூயாவியனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பாராக. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்திரம், எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த புதிய வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.